பாசிட்டிவ் முத்து அப்படிங்கிற ஐடியிலிருந்து மகரம் திருவோணம் ராகு கேது பெயர்ச்சி பொது பலன் அவ்வளோதான். மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் இருந்திருக்குது. ராகேது பயிற்சி என்ன பண்ணும் அப்படிங்கிறதா. ராகேது பயிற்சி ராசிக்கு 2ஆம் இடத்தோடு தொடர்பு நிற்கிதுங்க. இது ஜென்ரலாக தான். இந்த பலன் அக்யூரேட்டாக உங்களுக்கு நடக்கும் நடக்காது இதெல்லாம் கிடையாது. ஜாதகத்துக்கு ஒரு பலன் நடக்கும் பொழுது அது ஜாதக லக்னத்தை பொறுத்து அது எத்தனாவது பாவகமாக நிற்கிதோ அந்த பாவகத்துக்கு பாசிட்டிவ் அல்ல நெகட்டிவ் அப்படிங்கிற பலன் மாறும். அண்ட் தென் நீங்கள் உங்கள் லக்னம் என்ன நடப்பு தசாபுத்தியோடு இப்போ நடந்துட்டுருக்கிற ராகு அது எப்படி தொடர்புறது. ஃபார் எக்ஸாம்பிள் மகர ராசின்னு சொல்லிட்டீங்க, லக்னம் எதுன்னு தெரியல. இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தசை மகரத்திலேயோ அல்லது கும்பத்திலேயோ அல்லது சிம்மத்திலேயோ ஒரு கிரகம் இருந்து அல்லது மீனத்திலேயோ கன்னிலேயோ ஒரு கிரகம் இருந்து இப்போ நடப்பு தசாபுத்தி உங்களுக்கு போயிட்டு இருக்குன்னா நெகட்டிவ் பலன் உண்டு. ஓகேவா. ராகேது பெயர்ச்சி இந்த பலனை கொடுக்குது, கண்டிப்பாக கொடுக்கும். ரைட். அடுத்ததாக இப்போ எனக்கு நடக்கக்கூடிய தசை இந்த இடத்துலலாம் இல்லை சார், மிதுனத்தில் நிற்கிது, துலாத்தில் நிற்கிது, கும்பத்தில் பார்டரில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் தான் நிற்கிது அப்படின்னா எஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரியா. இது குரு பெயர்ச்சியின் பார்வையினால் இந்த மெத்தடு தான் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்திற்கு தனிப்பட்ட ஜாதகத்திற்கு இந்த ராகேது பெயர்ச்சியோ சனி பெயர்ச்சியோ குரு பெயர்ச்சியோ பலன்களை தரும். அதெல்லாம் விட்டுட்டு மகர ராசி திருவோணத்தில் லட்சம் பேர் இருப்பான், எல்லாருக்கும் நான் ஒரு பலன் இப்போ சொல்கிறேன். ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு வந்துச்சு, குடும்ப பிரச்சனை கொடுக்கும் சார், செலவு அதிகமாகிட்டே இருங்க சார், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க சார், வேலையில் பிரச்சனை கொடுக்கும் சார், இதெல்லாம் இந்த சொல்லலாம். இந்த இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ நான் சொன்ன பலன் அப்படியே அக்யூரேட்டாக அவ்வளவும் நடக்குமா? நடக்காது. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு விதிமுறைகளோடு சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த ஃபார்முலாக்குள்ளே உங்களுக்கு ஒரு தசாபுத்தி போனதுன்னா எஸ் அது அக்யூரேட்டாக நடக்கும். நான் சொன்னது புரிஞ்சிச்சிங்களா? யார் கேட்டிருந்தா? கேட்டவர் யாருன்னு தெரியல. சரி, ரைட். கேட்டவருக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பத்மா பிரியா, கும்பலக்னம், உங்களை மகர ராசி, குரு வக்ரம் எந்த இடத்துல இருக்குமா? கும்ப லக்னம், மகர ராசி, குரு வக்ரம் தசா, குரு வக்ர தசா போயிட்டுருக்குது. புதன் புத்தி நேரம் எப்படி இருக்கு சார்? கண்டம் இருக்கா சார்? ஆயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கும்ப லக்னம் சொல்லியிருக்கிறீங்க. கும்ப லக்னத்திற்கு சனி எங்கே நிற்கிறாரு, லக்னாதிபதி சனி எங்கே நிற்கிறாருன்னு பார்க்கணும். புதன் புத்தின்னு சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா. இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு ஸ்ரீவல்லிபுத்தூர், வாழ்க்கை பயம் இருக்குது சார் அப்படின்னு. இவங்க கூட அது ரிலேட்டடான கேள்வி தான். ஆயில் எப்படி இருக்குது சார், பயம் வந்திருக்குது. ஏன் அப்படின்னா கும்பலக்னத்துக்கு அஷ்டமஸ்தானம் கன்னி. இப்போ நான் என்ன சொன்னேன், கன்னி வீடு மீனம் வீடு, இந்த இடங்கள் உங்களுக்கு அஷ்டமஸ்தானமாகவோ 6வது பாவமாகவோ இருந்துச்சுன்னா இதன் மூலமாக ப்ராப்ளம் வந்துடும். அல்லது அந்த வீட்டில் கன்னி வீட்லேயோ மீனம் வீட்லேயோ உங்களுக்கு அஷ்டமாதிபதி இருந்து இப்போ தசாபுத்தி போணுச்சுன்னா இப்போ இவங்க சொன்ன பயம் உள்ளே வந்துடும். இதுதான் இருக்கும். ஸோ பயப்பட வேண்டாம், இது பண்ண வேணாம். உங்களுக்கு கும்ப லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துல கோச்சாரத்தில் நிற்கிது, ராசிக்கு 3ஆம் இடத்துல நிற்கிது. ஸோ ஜாதகத்தின் குரு கோச்சார குரு உங்களுக்கு லக்னத்தை பார்ப்பது சிறப்பு. அதனால் பயப்பட வேண்டாம். நடக்கிறது இந்த புதன் புத்திங்கிறதுனால தான் இந்த பயம் நிவர்த்தி ஆகிடும், பயப்படாது. ஓகே, சரி, ரைட். அடுத்தது